டேய் அவள திருப்பி ஆமாச்சு வாடா நில்லுடா கீழ டேய் அடி டேய் அடி ஆන්න மூடி டேய் வாடா கீழ போடா டேய் கையில பண்ணுங்க டேய் அடி வாடா ஆரம்பிச்சாங்க டேய் வாடா டேய் வாடா ஏய் தம்பி நீங்க பாரியா ஏய் வேலை போச்சு ஆளுங்க தரைய ஆரம்பிச்சாங்களா அப்பா 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 கமிஷன் ஆபீஸ் போயிருக்காருப்பா இவன் யாரியா திரும்ப யோ யாராவது வந்து புடிங்க ஸ்டேஷன் நார அடிச்சிட்டு இருக்கானுங்க பரதேசி டேய் டேய் என்னடா டேய் பதில் பண்ணி கேளு புடிங்க போடா அபே ஏய் அப்பா ஏசி பையனும் ஏற்கனவே பையன் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க போய் வணங்க முடிய கூட்டோயா அதான் சரி பண்ணும் கமிஷனர் ஆக வேண்டிய கான்ஸ்டபிள் ஆக்கி கையில கேஸ் சிலிண்டரை கொடுத்து வேடிக்கை பாக்குறீங்களா இருங்கடா ஏரியாக்காரன் பூராத்தையும் ஒரு நாள் பாம்பு வச்சு கொண்டுறேன் ஏன்னா ரெண்டு பிரதேசி வழக்கம் போல ஜல்லிக்கட்டு மாட்டை விட ஃபாஸ்டா வர்றாங்க தம்பி தம்பி வேணாம் தம்பி பேசிக்கலாம் தம்பி இரு தம்பி தம்பி சரி கேட்டடே அம்மா தம்பி தம்பி வேணாம் தம்பி அப்பா கிட்ட பெரிய பிரச்சனை இல்ல விசாரி வேணாடா மூஞ்சில குத்திராத உன்ன கேளு மூஞ்சில குத்திராத டேய் 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 அம்மா டேய் கொன்றாரா அவன சுண்ணா கேடா டேய் யோ நீ வேற லட்டு மாதிரி மூஞ்சி குத்துக்க போயா டேய் 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 பிளான் பண்ணி அடிக்கிறீங்களாடா இருடா உங்களை வெச்சிரேன் டேய் ஓடிட்டாடாவே டேய் டடா டேய் அறிவு இருக்காடா உனக்கு அவன ரெண்டு அப்பா அப்படி விட்டுவேன்னு பார்த்தா அவன போட்டு மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்க நல்ல வேளை சிலிண்டர் பக்கத்துல இல்ல இல்லனா நீ கொலை கேஸ் ஆயிருக்குடா பாத்தியா பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத பப்பா மாதிரி போறான் பாரு நல்ல வேளை எவனும் பார்க்கல இல்லனா என்னைய கஞ்சி காய்ச்சிருப்பாங்க அந்த பொறிக்கை பையன் சின்ன வயசுல இவன் கூட சண்டை போட்டே இருப்பான் இன்னைக்கு என்னடானா அடிச்சு நொறுக்கி இருக்கான் நீங்க வழக்கம் போல மண்ணு மாதிரி உலாத்திட்டே இருங்க அடச்சே வாய மூடு இவன் எதுக்கு அவன் கூட சகவாசம் வச்சிருக்கான் ஒன்று சும்மா இருக்கணும் இல்லை அவன் மூஞ்சியை பேத்திருக்கணும் அதுக்கு துப்பு இல்லை இங்கே வந்து புலம்புறதே உனக்கும் அவனுக்கும் வேலையா போச்சு அதுக்கு சும்மா விட சொல்றீங்களா அந்த சனியனை தூக்கி உள்ள போட்டு 4 சாத்து சாத்துங்க அதுவும் அவங்க அப்பா அந்த ஹெட் கான்ஸ்டபிளை வச்சே அடிக்க வைங்க அது சரி ஒரு போலீஸ்காரன் இன்னொரு போலீஸ்காரன் பிள்ளை பிடிச்சி உள்ள போட்டா என் பேர் தான் நாரும் இவன் மட்டும் சும்மா வரதான் ஸ்டேஷனையே நார் அடிச்சிருக்கான் இத்தனை நாளாக போனா போதுன்னு சும்மா இருந்தேன் எப்போ என் பிள்ளை மூஞ்சியை பேத்தானோ இன்னைக்கு அவன் அப்பா நான் கஞ்சி காய்ச்சிடுறேன் சொல்வாங்க நம்பிடாதீங்க என்னடா பாட்டு போட வேண்டியது சொல்லுடா ஏடா அவன அடிச்ச ராஸ்கல் கொண்டு புடி அவன நீ பாருடா கொண்டு வர ஏய் இவனை வெறுத்தனமா போட்டு இப்படி அடிக்கிறீங்க பிள்ளையாடி இவன் அந்த ஏசி மானோட மண்டையோட வந்திருக்கான் தெரியுமா இதெல்லாம் எங்க ஊருல போகுது என்னது ஊரை சுத்திட்டு இருக்கான் விடுங்க அவன் தாடிய பாரு மண்டைய பாரு முடிய வச்சிட்டு வந்திருக்கானா இத நாகரிகம் ராஸ்கல் கேவலமா இருக்கு சோத்த போடுமா பசிக்குது ஏய் உனக்கு வெக்கமா இல்ல இப்படி அடிய வாங்கிட்டு சோத்த தின்ன உட்கார்றிய என்னடா நீ அந்த ஆளு என்ன புதுசா பண்றாரு எப்பயும் பண்றது தானே ஆளுகளுன்னு சொன்னா பல்ல உடைச்சிருவேன் எதுக்காக அவன் மண்டைய போட்டு உடைச்ச நீ என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு நான் மாப்பிள்ள சட்டையெல்லாம் பலமா இருக்கு அசுமா அப்பா எடுத்து விட்டுறா நீ மார்க்கெட் போலையா நம்ம பி பிளாக் எஸ்ஐ புண்டாட்டி பொரிகள்ல வாங்கிட்டு சொல்லிச்சு அதான் வெயிட் பண்ணிக்கிறீங்க இது என்ன குருதி புனல் கமல் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க இது பரவாயில்லடா வானம் கிட்ட இன்னும் என்னென்னமோ பண்ணிருக்கேன் எவனங்க புதுசா எவனோ ஒருத்தன் வந்துட்டான் போல வார எவனா ஒருத்தன் வந்துக்கிட்டு தானே இருக்காங்க இவங்க கூப்பிட்டு என்ன வேலை பார்க்க சொல்ல போறாங்களோ அங்கிட்டு திரும்பிடாத கூப்பிட்டு குண்டா சட்டியை தூக்க சொல்ல போறாங்க இப்பதான் வந்தேன் இறக்கிட்டு இருக்காங்க பூர்ணிமா வந்து ஒரு திங்ஸ் எடுத்துக்கம்மா திருட்டு கொடு ஊரை ஏமாத்திட்டு அடி குரங்கு ஓய் காலங்க மூஞ்ச காலம் வணக்கம் தம்பி ஏய் அவனுக்கு போய் வணக்கம் வைக்கிற நீ கடைசி வரைக்கும் மார்க்கு தான் போக போற யார் இந்த ஃபிகரு செம்மையா இருக்கு ஆமா ஆமா டேய் இன்னும் இறக்குறியா சீக்கிரமா இறக்குங்கடா
சரி கரெக்ட் பண்ணிடுவோம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இவன் யாரு? அப்பனா தாத்தாவா? சம்பந்தமே இல்லாம இருக்கான். ஏரியா புதுசா? தம்பி யாரு? நான் இந்த ஏரியா ஏசியோட பையன். இதெல்லாம் நம்ம இடம் தான். நான் எஸ்ஐ கணேசன், செங்கல்பட்டுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். வரும்போது சுற்றி முற்றி பார்த்தேன். ஏதோ தேடிட்டு இருந்தீங்களே, ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? பீரோ இறக்கணும், ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ அவ்வளோதானா? டேய் எவடா நான் அந்த வத்தப்பா நம்ம கூப்பிடுறோம். மொசை பிடிக்கிற நாய் முகரையை பார்த்தா தெரியாது. சனியை நமக்கு ஏதோ சடை விரிக்குது மாப்பிள. கண்டிப்பா அதுல ஏதோ உள்குத்து மூஞ்சிக்கெல்லாம் உடைக்கிற மாதிரி வந்து பாருவா. டேய் இல்ல எதுவும் பண்ணிடாதடா. சொன்னா கேளுடா மாப்பிள. அப்பா தெரிஞ்ச பிரச்சனை சொல்றதை கேள். டேய் என்னடா பீஸ் போன பல்பு மாதிரி கண்ணை மூடி மூடி துறக்க. லத்திய வச்சு ஒரு அடி விட்டேன்னு வச்சுக்க சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஒழுங்கு அமைக்கி நின்றுடும். இவன் வணங்காமுடி கான்ஸ்டபிளாக இருக்கான். ஏய் ஏரியாவுக்கு வந்திருக்கிற எஸ்ஐ சார். இவன் விஸ்வா, நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் பையன். 4-5 வருஷமா வேலை இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கான். டேய் இந்த பொட்டி படிக்கலாம் தூக்கி மேலே வைடா, அவங்க பார்த்துப்பாங்க சார். இந்த பீரோலாம் தூக்கி வைடா. அந்த சித்தாண்டா வரேன். போயிட்டு வாங்க தம்பி. வணக்கம் சார். தொப்பி எங்க? இது வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். குரங்கு தூக்கி போயிடுச்சா? வைக்கிறேன்டா. ஏய் ஒரு பொண்ணுக்கு அவ சண்டை போட போன இத சொல்றதுக்கு ஒண்ணு வெக்கமல்ல? அடி வாங்க போறப்ப. நான் என்ன இத்தனை நாளா பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். என்னவோ தெரியல, பொண்ணுங்க பார்க்க எவ்வளோ மொக்கையா இருந்தாலும் பார்க்கணும்னு தோணுதுமா. கை அப்படியே சீப்பை தேடுது. சீப்பு கைய தேடுது, என் கையை விளக்கமா தேடுது. எல்லா வியாக்கானம் நல்லா பேச தெரியுது. ஆனா எவனாவது ஒரு நல்லவனோட சேர்ந்து உருப்புற வழி பார்க்க தெரியுதா? இப்படியே ஊதாரியா ஊரை சுத்திக்கிட்டு தர்றான். இவர் வயசுல இவர் எப்படி இருந்தாரா? சாமியாரா இருந்தாராமா? ஊதாராவே இருந்துட்டே போறேங்க. நீங்க படிச்சு கலெக்டர் டாக்டர் போய் ஆக வேண்டியது தானே. தாத்தாவும் இவர் எப்படி தான் திட்டிருப்பாரு. பண்ண வேண்டிய வயசு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு சின்ன பசங்க கிடச்சா அட்வைஸ் பண்ணுறது பொழப்ப வச்சுட்டானே. எப்படிமா இந்த ஆள் கூட இத்தனை வருஷம் ஓட்டினேன். அந்த ஆள் ஏன் வாயில் அடிக்கலன்னு இப்போதாம்மா புரியுது. பாவக்கு அவ செய்யாதுன்னு எத்தனை வாட்டிமா சொல்லியிருக்கேன். இதுக்கு அந்த ஆள் அடிக்க பரவாயில்லமா. இதுவே அதிகம்டா. டேய் டேய் தேட்டருக்கு போறேன், போற வழியா சாப்பிட்டுக்கிறேன். காசெல்லாம் ஒண்ணும் கிடையாது, தேட்டருக்குலாம் போக வேண்டாம், பேசாம படுத்து தூங்கு போ. காசெல்லாம் இருக்குமா? காசெல்லாம் இருக்கா? ஏதுடா? இருக்கு இருக்குன்னு சொல்றேன்ல. நீ ஆளை விடு, நான் போயிட்டு வரேன். அவர் அடிச்சு கொள்றாருன்னா நீ பேசியே கொள்றமா. சொல்றேன் இதோ 200 ரூபா நேற்று ஒரு பேக்கெட்ல தான் எடுத்தேன். கேட்டா திட்டிட்டே கொடுத்துருவாரு. ஆனா எடுக்கணும்னு தானே தோணுது. தோளுக்கு மேல வளர்ந்த பையனை போட்டு ஏங்க இப்படி அடிச்சு இம்சை பண்றீங்க? சாப்பிடாம கூட போறான் பாருங்க. சாப்பிடாம கோமா இங்க படிக்க கிளம்பிட்டாரா? சினிமாக்கு தானே போறான். 2 வருஷம் ஆச்சு. இன்னும் அரியர்ஸை கிளியர் பண்றதுக்கு துப்பு இல்ல. தண்டத்துக்கு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். சின்ன வயசுல நான் நல்லா படிக்காம இருந்ததுனால தான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படியே இருந்தா இவனு என்ன மாதிரி காலம்புறா அடுத்தவனுக்கு சல்யூட் அடிக்க வேண்டியதான். ஸ்டேஷன்ல இருக்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்கள்லாம் என்னை விட 10-15 வயசு கம்மியானவங்க. நான் அவங்களுக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் சப் இன்ஸ்பெக்டர் ஆகி இவனுக்கு 4-5 பேர் சல்யூட் அடிக்கிறத என் கண்ணால பார்க்கணுண்டி. அதாண்டி எனக்கு பெருமை. அதனாலதான் இவன் போலீஸ் வேலையில் சேரணும்னு நான் தவம் கிடக்குறேன். இல்லைன்னா இவனை எப்பவோ மூட்டை தூக்கிட்டு போடான்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிருப்பேன். நான் இருக்கிற 4 சப்ஜெக்ட் அரியர்ஸ் இந்த வருஷத்துக்குள்ள இவன் கிளியர் பண்ணணும்னு நான் தவன் சாமி விட்டுட்டு இருக்கேன். வருஷம் ஓடுதடி. நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள இவன் வேலையில் சேரணும். அதனால தாண்டி நான் துடிக்கிறேன். ஒரு பொண்ணு முன்னால் அவமானப்படுத்திட்டான்னு கோவப்பட்டு ஏசி மகன் மண்டையை உடைச்சிருக்கான். அதே மாதிரி ரோஷப்பட்டு அப்ப அடிக்கிறானேன்னு நல்லா படிச்சு டிகிரியை முடிச்சான்னா நான் எதுக்கு இவனை அடிக்க போறேன்? இவனை அடிக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? ஆடுற மாட்டா ஆடிதான் கறக்கணும். சில பேர் தன்னால படிப்பான், சில பேர் அடிச்சாதான் படிப்பான். அதுல உன் மகன் 2வது ரகம். இப்ப நான் அடிக்கிறேன்னு இவன் கோவப்படலாம். ஆனா அவன் பின்னாடி நல்லா இருக்கும்போது எங்க அப்பா அடிச்சாவது என்ன தேத்தி விட்டானேன்னு எனக்காக ஒரு சொட்டு கண்ணு தண்ணி விட்டா போதும். போய் டிஃபன் ரெடி பண்ணு.